21 பேரை சேர்த்து எழுத வைக்கிறது. எனக்கெல்லாம் ஒரு கதை கட்டிலே இருக்கிறார். 20 தடவை கேட்டார். அதுக்கப்புறமும் இந்த இன்னும் ஒரு நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன் கேட்டேன். இப்படி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இலங்கையில் இருக்கிற ஆட்கள் அறிவிட்டீங்க, இலங்கையில் இருந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் அறிவிட்டீங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த நாமோ இருக்க அரசி அரைச்சி அந்த அரசனை போட்டு அலசி எங்கேயாவது எடுத்து யாரையும் கொடுக்காதுங்கிறதுலேயே தெளிவாக 30 பேர் முன்னடைந்தது என்பது ஒரு சாதாரண விஷயம். பெண் எழுத்தாளர்கள் 21 பேரை சேர்த்து ஒரு நூலாக கொண்டு வருவது என்பது எளிதான காரியம் அல்ல. அது சாத்தியப்படுவதற்கான காரணி யோசப்பின் பாபா மட்டும்தான். ஏன்னா அவங்க மட்டும்தான் அதற்கான பின்னணியும் அவங்க வேலை பார்த்தது வச்சது எடுத்தது எல்லாமே ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. சமீபத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் கரிசல் இலக்கிய பெண்ணெழுத்தாளர்கள் ஒரு 49 பேர் சேர்ந்து ஒரு பெரிய சிறுகதை கொடுத்தாங்க. அதே போல சந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய மீனாட்சி கல்லூரியில் வேலை பார்க்குற ஒரு பேராசிரியர் தூத்துக்குடி சேர்ந்தவங்க தலைப்பு கவிதைகள், தலைப்பு சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நிறைய பேர் எழுதின சிறுகதை தொகுப்புகளில் இருக்கக்கூடிய தலைப்பு கவிதைகள் அந்த எந்த பேரில் ஒரு பேரில் வச்சுருப்பாங்க. இப்போ மான்குட்டிகளுக்கு பறந்துடும் அப்படின்னு ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு கவிதைகள் சிறுகதைகள் மட்டும் தேர்ந்தெடுத்து வெளியிட்டாலும் தேனிய பதிப்பு அதுக்கப்புறம் நான் பார்க்குற மிக சிறப்பான தொகுப்பாக மான்குட்டிகள் பறந்துருக்காங்க. ஏன் அப்படி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த கதைகள் முழுவதுமாக சிறுகதை வடிவம் பெற்றிருக்கிறதா அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா சிறுகதை எழுத்தாளர்களும் எல்லா கதைகளையும் முழுமையான ஒரு சிறுகதை வடிவத்தை உருவாக்கி கொடுத்திருப்பார்களா என்றால் இருக்கவே முடியாது. சில சிறுகதை எந்த இலக்கண கட்டுக்குள்ளும் அமையாத ஒரு விஷயம். அது எங்கிருந்து ஆரம்பித்து எப்படி போய் முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு தேர்ந்த எழுத்தாளன் ஒரு லாபமான மொழிநடையோட ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிப்போடு முடிக்க அவன் பாடுவான். ஆனால் பெண்கள் முதலில் எழுதக்கூடிய போது அப்படியான எல்லா லாபத்தையும் வைத்துக் கொண்டு வாழ்ப்பவர்கள் பெண்கள் எழுதினார்கள். இப்போது சமீபத்தில் ஈரானில் இறந்துள்ள ஐதுல்லா கமனி அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் மலர்கள் போன்றவர்கள் அவர்களை வாழக்கூடாது என்று இந்த இதெல்லாம் ஒரு கொட்டேஷன். அப்போ பெண்கள் எப்படி எழுதுவார்கள் என்று பார்க்கிற ஒரு விஷயம் மிக அபூர்வமான அதிசயமான அவங்களுக்குள்ளே இருக்கிற உள்ள கிழக்கைகளுக்குள் தான் எழுத்து மேலே எழுதுகிறோம். ஆனால் சிறுகதை எழுத்தாளருக்கும் இந்த தொகுப்பில் எழுதியிருக்கிற இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 21 கதைகளிலும் எழுதிய எழுத்தாளர்கள் தங்கள் வாழ்வியலில் ஒரு கணமாவது அந்த பிரச்சனை குறித்து நேரிலோ மறைமுகமாகவோ கால் மூலமாகவோ அல்லது தாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் மூலமாகவோ தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு கடல் போன்று இருக்கிற ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்தான் இந்த நூலின் விடயமாக வந்துச்சு. அதனால தான் மிக அழகாக இந்த அட்டைப்படத்தை கூட மிக அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த அட்டைப்படத்தில் பெண்கள் இருக்காங்க, பெண்கள் சிறுமிகள் இருக்காங்க, வயதான பெண்கள் இருக்காங்க, கஷ்டப்படும் பெண்கள் இருக்காங்க, உழைக்கும் பெண்கள் இருக்காங்க, ஜாலியான பெண்கள் போல இந்த அட்டைப்படமே ஒரு ஒரு முழுமையான இந்த சிறுகதை தொகுப்புக்கான வடிவத்தை கொடுக்கும். அது என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மலர் மருத்துவம் என்று உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு மருத்துவம். அந்த மலர் மருத்துவம் என்ன பேசுகிறது என்று சொன்னால்,
ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு உளவியல் இருக்கு. ஒவ்வொரு வண்ணமும் சில காரியங்களை செய்கிறது, சில காயங்களை ஆற்றுகிறது, சிலருக்கு மருந்தாக மாறுகிறது அப்படின்னு நம்மளால் பொறுப்போம். இந்த இதிலே பார்த்தீங்கன்னா அந்த இந்த நீல கலர் பெண்களுக்குள்ள மையமாக உறைந்து கிடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பேசுவது போல இந்த அட்டைப்படம் வந்து மிக தீர்க்கமாக உடையது. அதுதான் பார்க்க முடியுது. ஒரு பெண் தலை முடி எப்படி வைத்திருக்கிறாள் என்பது கூட வேற ஒரு மாதிரி. ஆனால் பாவனாசன் என்ற கதை எழுதிய இந்த தொகுப்பாளர் கைகளை உயர்த்தி ஒரு பெண்ணை கூட காட்டியிருக்கிறார். ஆனால் அந்த கதையில அவர் கொஞ்சம் கையை தாழப்பட்டிருக்கார். அதில் இந்த கதையினுடைய நட்பம் சொல்லுகிற போது ஏன் அவரை நீக்கினார்கள் என்பதை குறித்து அவர் சொல்லியிருந்தார். சொல்வதை அப்படி சொல்லியிருந்தால் அது சிறுகதை இல்லை. ஏனென்றால் கல்லூரியை நிர்வகிக்கிற பெரியவர்கள் அல்லது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர் மீது ஒரு கட்டம் கட்டிவிட்டால் அதுக்கு காரணம் இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் தான் வேணும். அதுதான் இது ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம்தான் உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை உருவாகும். கதைகள் எப்போதும் நேரடியாக கருத்தை சொல்லி விடுவதாக உள்ளுரை மூலமாக ஒரு பெரிய விஷயத்தை தெளிவாக மனதுக்குள்ள அவங்க நேரடியாக கதையை சொல்லியிருந்தால் எனக்கெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. ஏதோ ஒரு காரியம் நடந்து விட்டது என்பது போல அவங்க இருக்க, அதற்கு மாறாக தன் வாழ்க்கையில் வேலை பார்த்த வேலை இழந்து விடுகிற போக்கு என்பது அவங்களே திட்டம்தான். அந்த கதைத்தான் அப்படி நடக்கவே இல்லாத முடியாத ஒரு இடத்துல திடீர்னு ஒருத்தர் வேலை இழந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு நெருக்கடி. அதை கொடுக்கறதுக்கு காரணமே தேவையில்லை. உங்கள் மீது கட்டப்படுவது தான், அது பெண்கள் மீது எளிதாக கட்டப்படுவது தான் வாழ்க்கை அறிவிக்கிறது. அதைத்தான் இந்த போக்கில் ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும். ஒரே ஒரு கதை மான்குட்டிகளும் பருந்துகளும் என்கிற ஒரு கதை. இந்த கதையை நீங்கள் வாசிக்கும் போதே திருப்பி திருப்பி பருந்து வானத்தில் பறக்குது, மான்குட்டி கீழே இருக்குது, பருந்து கீழே வருது, மான்குட்டி தப்பிச்சு ஓடுது, மீண்டும் பறந்து ஒரு வட்டமிட்டு பறந்து கொண்டு இருக்கிறது, மான்குட்டி வெளிவருகிறது, வெளியே வருகிற மான்குட்டியை பறந்து தூக்குகிறது, பறந்து தூக்கி கொண்டு போகிறது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை மிக அழகாக என்ன ஒன்று அந்த கதையை வந்து இன்னும் அந்த நேரேஷன் அந்த உருவாக்கம் இன்னும் கொஞ்சம் நீட்டு இருந்திருந்தால் இந்த கதை வந்து ஒரு மனதை வைக்கிற, பெண்களுக்கு ஏற்படுகிற வலியை சொல்கிற, பெண்களை எப்படியெல்லாம் ஒரு பார்க்கிற பார்வையோடு இந்த சமூகம் பார்க்கிறது என்பதை அடித்து செவிட்டில் அடித்து சொல்கிற கதையாக காணாமல் வரும். செவிட்டில் அடித்து சொல்கிற ஒரு விஷயமாக அது வருதுல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு கதையாக ஆனாலும் மிக அழகாக தேர்ந்தெடுத்த அந்த கதைக்கான தலைப்பை இந்த தொகுப்பில் என்ன ஒரே ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொகுப்பில் 21 தலைப்புடன் எதையுமே குறை சொல்ல முடியாது. நிறைய நாள் மான்குட்டிகள் பருந்துகள் வீடு காயம் மூலம் சுத்தமம் மனிதம் யோசனம் பூர்ணக்குடி யாத்திரம் மாயக்கம் ஓடுகாலை பேச்சு பஞ்சாடி விளையாடை பள்ளி சூழ்நிலை தீர்ப்பார்கள் 20 கதையும் தலைப்புங்க என்று நல்ல முழுமையான சிறுகதைக்கான தலைப்புகளாக சுத்தமன் அந்த எழுதியிருக்கிற கதை எப்படி அந்த இதை வச்சாங்க அப்படிங்கிறதுனே தெரியல. அந்த கதைக்கும் அந்த சுத்தமனுக்கும் எவ்வளவு சொந்தம் இருக்கிறது என்பது குறித்து கூட இல்லை. ஆனால் அது பேசுகிற விஷயம் வந்து வேற ஒரு விஷயமாகும். இதில் வந்து எல்லா பெண்களும்
பார்வைக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல தெரிகிறார்கள். எப்போதும் பெண்கள் தங்களுக்கு எதிரான ஒரு நடைபாதையில் யாரோ என்று அவர்களை மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதையை, பயணத்தை, வாழ்வியலை தேக்கம் ஏற்படுகிறார்கள் என்ற பிரச்சனை தான் இந்த கதையில நம்ம அருண் சொன்ன மாதிரி 18 கதைகளுக்குள்ளே இருக்கும். இன்னும் தெளிவான, இன்னும் தீர்க்கமான இந்த கதைகளின் மூலமாக சொல்ல வருகிற ஒரு பிரச்சனையை சில கதைகளில் ஆழமாகவும் அகலமாகவும் மங்களமான நீளமாகவும் பேசியிருக்க வேண்டிய சிறுகதைகள். சொல்லப்போறாங்க, வெள்ளையாடைக்காரி எப்படி மஞ்சள் ஆடைக்காரியாக மாறப்போகிறாள் என்பது பேசின ஒரு விஷயம் உண்மையிலேயே அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க அந்த வள்ளியூர் பக்கத்தில் உள்ளவங்க சோழமான சாமி அங்கே நிறைய சிக்கம் நீர் எல்லாமே இருக்கும். அங்கே தான் கடியான் கொடுத்துருக்கு, அங்கே தான் மற்ற எல்லாமே இருக்கு. அங்கே நடக்கிற தொடர்மாட சாமிக்கு நடக்கிற அந்த அந்த 7 நாள் திருவிழா, 10 நாள் கொடை விழாவில் இருக்க அவைகள் வேறு விதமானது. நீங்கள் கலந்தமறை ஒரு ஊர், விஜயநாராயணன் ஒரு ஊர் இருக்கு, விஜயனுடைய ஊர் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த சோழமாட சாமி அத்தனையும் அப்படி கூர்மையாக பார்த்து அந்த சாமி கூடயே உட்கார்ந்து அது சாமி கொண்டாடியோட வாழ்ந்து பார்த்த மாதிரி ஒரு பார்த்து எழுதியிருக்கிற ஒரு விஷயம் பாருங்க. அதை மிக அழகாக சொல்லியிருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதல் முடிப்பு இன்னும் தீர்க்கமாக இருந்திருந்தால் இந்த கதை வேறு உள்ளதா. அதே மாதிரி அக்காவோட கதையை பார்த்தீங்கன்னா அந்த மொழி நடை மிகவும் சிறப்பான மொழி நடை. மாங்கனி கடாரம் எழுதியிருக்காங்க, நாவலே எழுதியிருக்காரு. வேர்பலா எழுதியிருக்காங்க, வேரில் விழுந்த பலா அப்படின்னு பலா. மூனை பற்றி நிறைய பேர் நிறைய இலக்கியம் படிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கதையில் பேசுகிற விஷயம் ஒரு 300 ஆண்டு கால வரலாறு என்கிற ஒரு விஷயமாக 150 வருஷம் ஒரு கோயில் எப்படி உருவாகிறது, அல்லது ஒரு சாமி எப்படி எழுப்புகிறது, அந்த சாமிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கதை என்ன என்பதை பற்றி பேசுகிற ஒரு விஷயம் ரொம்ப அருமையான. அது போக அந்த அருமையான மொழி நடை ஒரு வட்டார வழக்கு சார்ந்து பேசுகிற பேச்சு நடையில் இருக்கக்கூடிய எடுத்தாங்க. இந்த 21 கதைகள்லையும் அந்த ஒரு கதை வட்டார வழக்கு மூலமாக பேசப்படுவதன் மூலமாக ஒரு சிறப்பான கதையான சிறப்பான கருத்துக்கள். இன்னொரு கதையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அவங்க பள்ளியில் கொடுத்தாங்க. அவங்க எழுதியிருக்கிற கதை சுத்தம் எவ்வளவு இலக்கிய மனம் கொண்ட, இன்னும் செய்யப்படாத, தனி மட்டும் ஊற்றி வைத்திருக்கிற ஒரு தீவனுடைய வீட்டில் முன்னே இருக்கிற மனத்தோட மனம். ஆனால் அவங்க சுத்தம் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க அதை பற்றி நிறைய கதைகள் வருது. அங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் அப்பா இறந்து போனாரா, வீடியோ எடுத்து அனுப்பு, நான் அதை பார்த்துட்டு நான் எல்லா காரியங்களும் செஞ்சுட்டேன். நான் என் அப்பா பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க அண்ணாநிலையத்தில் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரை நான் செய்ய காரியங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு பல கதைகள் இருக்கும். ஆனால் இவங்க அந்த வாழ்வியலோடு அங்கே வந்திருக்காங்க. 10 நாளில் லீவில் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. 10 நாள் லீவு வரைக்கும் அந்த கிராமத்தில் அவங்க வாழ முடியாது. அவங்களுக்கு என்ன ஒன்று இருக்கும், ஏதாவது புதுசாக பார்க்க வேண்டியது, ஒரு விவரம் இருந்தால் அதை பார்ப்பாங்க. ஒரு புதுசாக அந்த ஊரில் ஒரு தோப்பில் ஒரு சோளக்காட்டு பொம்மை இருந்தால் அதை பார்ப்பாங்க.
இப்போ ஏதாவது ஒன்று இருந்தால் புதிதாக கிராமங்களில் இருந்தால் ஒரு துலா போட்டுதான் அதை பார்ப்பாங்க, இது என்னன்னு கேட்பாங்க. இவ்வளோதான் அவங்களால அந்த கிராமத்தை ரசிக்க முடியும். இங்கே இருக்கிற வாழ்வியல் அம்சங்களுக்குள்ள அது முடியாது. ஆனால் போன தலைமுறை, அதற்கு முந்தைய தலைமுறை கிராமத்து வாழ்வியலை தங்கள் வாழ்வாக கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிற ஒரு பெண்மணி தன் பேர குழந்தைகள் அந்த வாழ்வோடு ஒவ்வாமையோடு போகிற ஒரு சூழ்நிலையை ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. கதை என்பது அடிப்படையில் அது ஒரு 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 தரத்தில் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட சொல்ல வர கருத்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. ஆக இந்த ஒட்டுமொத்தமான இந்த 21 சிறுகதைகளையும் நாம் வைத்துக் கொண்டு பார்க்கிற போது இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வாழ்வியல் ஒரு தனித்த வாழ்வியலாக இருக்கிறது, அதை ஆண்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்பதை தான் பார்க்கணும். அது ஓடுகாலி டீச்சரை நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே அதை படிக்காமல் போனாங்க. ஆனால் சத்யா டீச்சர் மேடம் தெரியாது. அவங்க என்னதான் சொல்கிறாங்களேன்னு பார்த்தா, அந்த டீச்சர் என்ன வாங்கினாங்க, அந்த ஸ்கூலில் என்ன ஃப்ரெண்ட்ஸு கரஸ்பாண்டன்ட் என்ன பண்ணுறாரு படிச்சு பாருங்க. ஓடுகாலி டீச்சருக்கு அழகாக வச்சுருக்காங்க. பிள்ளைகளுக்கு அடியினால் காய்கறி அவங்களுக்கு ஓடுகாலி டீச்சர் என்ற பெயர் மூலமாக காய்கறி கதை உண்டு. நான் அந்த கதை கதையாக அமைக்கப்படவில்லை. அது வித்தியான போதாமல் உள்ள கதைகள் இருக்கலாம். ஆனால் பெண்கள் முதல்ல எழுத வருகிற போது எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து வச்சு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு போக்கலாம். அது தேவையும் இல்லை. போக்கு பெண்களுடைய மனநிலையை எடுத்து காட்டுகிற ஒரு விஷயமா இருக்கு. அந்த விஷயத்தின் அடிப்படையில் பெண்கள் இந்த சமூகத்தை எவ்வாறு பார்க்கிறார்கள், இந்த சமூகம் அவர்களை எவ்வாறு பார்க்கிறது, இந்த சமூகத்தில் அவர்களுக்கான பங்கு எங்கு இருக்கிறது, அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஆற்றாமையினுடைய வழிபாடுகள் தான் இத்தனை கதைகளுடைய இந்த போக்குகளை தீர்மானிக்கிற விஷயமாக. எனக்கு புதிய மாதிரி அக்கா எழுந்த ஒரு கதை முதல் கதையாக இருக்கு. அந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பை ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க, அதை சார் சொல்லிட்டாங்க. அந்த கதை நினைவு ஒரு அழகான கதை. ஒரு கணவன் அவருடைய முதல் மனைவி இறந்துள்ளார். பிறகு அவர் இன்னொரு திருமணம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அந்த சூழலின் போது அவர் முதல் மனைவியை நினைத்து கொண்டிருக்கிறார். இதான் கற்பகம் தனி அப்படித்தானே? மீனா அவர் பேர் அப்போ அந்த பெண்மணி முதல் மனைவியை பற்றி அவர் நினைத்து கொண்டிருந்தார் என்று பார்க்க இல்லையா? அது ஒரு பெரிய கதை. ஒரு என்னுடைய உறவினர் அண்ணன் அவர்கள், அவர் என்னுடைய மதுரையாக ரெண்டாவது. அவர் வீட்டில் என்னன்னு பார்த்தா முதல் மனைவி போட்டோ பெருசாக இருக்கும். முதல் மனைவி தான் அவர் பார்த்துட்டே இருப்பார், பெருசாக பேசிட்டு இருப்பார். அவர் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அது வேறு இருக்கும். ஆனால் அதே பார்த்துட்டு அதை பற்றி தான் சொல்லுவார். இந்த ரெண்டாவது மனையை குழந்தைங்க மனைவி அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் பிற்காலத்தில் ரெண்டாவது மனைவி தான் முதல் மனைவி விட பிரியமாக அவருக்கு பிரியமான மனைவியாக ஆயுதமாக இருக்கிறது. முன்னேற வாழ்க்கையில் தான் குழந்தைகளை வளர்க்குறாங்க. மூத்த மனைவி 10 பிள்ளைகளே வளர்க்குறாங்க. அவங்களே நல்வாழ்க்கை கொண்டாடுற விஷயம் ரொம்பலாக இப்படியான கதைகள் சமூகத்தில் நாம் பார்க்கிற வாழ்க்கையிலிருந்து வேறொரு கண்ணோட்டத்தை நமக்கு தரும். அந்த கதையின் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, வாழ்க்கை என்பது நாம் வைத்துக் கொண்டிருக்கிற நினைத்து கொண்டிருக்கிற நாம் பார்க்கிறது. ஒரு கதையில் அந்த இது வருது.
கண்ணாடியில் கடைசியில் பார்ப்பாங்க. அந்த கடைசியில் பார்க்கும்போது அந்த பார்வை தானாக தான் நினைத்த வாழ்க்கையை அவங்க அடைந்திருக்கவே மாட்டார். நினைத்த வாழ்க்கையை அடைவது என்பது வாழ்க்கை காலத்தில் நிகழ்வதை இல்லை. எப்போதாவது அது சின்ன இடங்களில் சில காரியங்களில் மட்டும் அவை வந்து போகிறது என்பதுதான் வாழ்க்கை யதார்த்த வாழ்க்கையின் சிந்தனையாக இருக்குது. வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. எல்லாரும் நினைச்ச வாழ்க்கையை எல்லாரும் நினைத்தபடி வாழ்வது என்பது நடக்கவே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அப்புறம் தெய்வம் ஏதுமில்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. ஆக வாழ்க்கை யதார்த்த வாழ்க்கையின் பின்னணியில் முதல் கதை ஆரம்பித்து பெண்களின் உயர்களையும் பெண்களின் வழிகளையும் பெண்கள் காணாமல் போனால் என்னவாகும் துர்காவல்கள் என்ற கதை. பல பிள்ளைகள் விஷயக்காரர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. என்னுடைய ஆசம் நாவல் மட்டும்தான். அப்போ அது என்ன மாயக்கண்ணன் அப்படி எங்கே வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கிறான், கூடவே இருக்கிறான், எல்லாத்தோடும் இருக்கிறான். ஆனால் பிள்ளையை அடிச்சு போகிறதுக்காக வந்த பழைய காலத்தில் கிராமங்களில் அல்லது நகரங்களில் சொல்லுவாங்க பிள்ளை பிடிக்கிறவங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு பிள்ளை பிடிக்கிறவங்க வந்திருந்தா ஏதோ நம்ம அடுத்த தெருவுக்கு அந்த மாதிரி இருக்கும். அன்னைக்கு முழுக்க அந்த ஊரே ஒரு பெரிய இதாகிடும். நம்ம பிள்ளை பிடிக்கிற இந்த இது நவீன யுகத்தில் வேறு மாதிரி மாறி போயிடும். கூடவே சேர்ந்து பழகிறது, எல்லாரோடும் சேர்ந்து பழகிறது, பிறகு அதுக்கப்புறம் அடிச்சு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதைத்தான் டக் அப்படின்னு சொல்லுவாங்க. டக் ஒரு வழிப்பறை கொலைகாரனை வாக்குமூலம்னு ஒரு பெரிய நாவல். பயணத்தில் காசிக்கு போகிறவங்க கூடவே இவங்களும் 30 பேர் போனாங்கன்னா இவங்களும் 30 பேர் போவாங்க. ஆட்டம் பாட்டோட கொடுப்பாங்க. இவங்களும் ராத்திரி பாடுவாங்க. அந்த 30 பேரையும் மறுபடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லையை வந்த உடனே ஒரு மலைக்கார்ந்த ஒரு இடம் வந்த உடனே அந்த 30 பேரையும் புல்லாட்டி இருக்கிற நீண்ட கர்ஷிப்பை வச்சு ஒரே டயத்தில் அந்த ஆட்டம் வேகமாக விறுவிறுப்பாக அந்த வேலை சட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறது கல்பனை சொன்னது. அவ்வளோ உரைகளை போட்டு ஒரே உதவியில் வைத்திருக்கிறது என்பதுதான் கல். நாங்கள் இந்த கமலஹாசன் தற்கொலைக்கும் ஒன்று எடுத்தாரு. அது இதைத்தான் சொல்லக்கூடாதோன்னு நினச்சி அதை பற்றி நிறைய இருக்குது. அதை போலவே கூடவே இருந்து இதில் ஒரு தக்கு பிள்ளை பிடிச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் மாயக்கண்ணனாக தக்கு மாறியிருப்பான் அப்படிங்கிறது இந்த கதை பேசு. ஆக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் எல்லா விதமான சங்கடங்களும் பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்பதுதான் யாரால பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது என்று பார்க்கிற போது ஒரு இனத்துக்கு ரிப்போர்ட் சொல்லுது more than 70% பாலியல் தொந்தரவு என்பது தாண்டி ஒரு மன ரீதியான சங்கடத்தை உருவாக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது, எல்லா பெண் சிறுமிகளுக்கும் நடக்கிறது. இது வீட்டை ஒட்டியும் நடக்கிறது, பள்ளிக்கூடங்கள் நடக்கிறது, கல்லூரிகள் நடக்கிறது, வேலை பார்க்கிற இடங்கள் நடக்கிறது, எல்லா இடங்களிலும் நடக்கிறது. அது எதுக்கு அப்படி பார்க்குற போது பெண் பிள்ளைகள் குறித்த பார்வை ஆண்களுக்கு ஏன் இப்படி வக்கரமாக மாறிவிட்டது என்று பார்க்கிற ஒரு எண்ணம் தான் இந்த கதைக்கு நமக்கு சொல்லுகிற விஷயமாக. இந்த வக்கரம் எவ்வாறு ஏற்பட்டது? இது ஏன் பெண்களுக்கு அமைதியாகி போயிருக்கார்களா? அவர்கள் எல்லை மீறி ஒரு பையன் ஒரு ஆள் ஒரு வயதானவர் ஏதாவது பண்ணுகிற போது ஏன் தடுத்து கொள்ள முடியல, ஏன் சொல்லக்கூட முடியல? பல கதைகள் போக்குவரத்து வச்சிருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பங்கு தான் அந்த கேஸாக மாறுது. மற்றதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு பிரச்சனையாயிடும், திருமணத்துக்கு பிரச்சனையாயிடும், வாழ்க்கை எல்லாருமே கேரியாக பேசுகிற ஒரு வாழ்க்கை ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போகிற ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க. இந்த சூழல்களிலிருந்து பெண் பிள்ளைகளை நாம் அதை விட்டு தவிர்ப்பதற்கான விஷயங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை கூட ஆண்களுக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவற்றையும் இந்த கதைகள் பேசுகிறது.
அந்த கதைகளை பேசுவதன் மூலமாக ஒட்டுமொத்த பெண்களுக்கான, ஒட்டுமொத்தமான சிறுமிகளுக்கான வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை எவ்வாறு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் யோசித்து பார்க்கிற போது, உளவியல் ரீதியாக ஒரு பெண் முழுமையாக பாதிக்கப்பட்டவள் கல்யாணமான சமயத்தில் அல்லது கல்யாணமான உடன் சில பேருக்கு பேய் பிடிக்கும், சில பேர் மயங்கி விழுந்துருவாங்க, சில பேர் அந்த வாழ்க்கையோடு ஒன்றி போக மாட்டாங்க, சில பேருக்கு ஒரு ஆண் பெண்ணும் இணைந்த வாழ்க்கையை கண்டித்த பெரும் பயம் இருக்கும். இவைகளுக்கெல்லாம் பின்னணியில் பெண்களுக்கு மட்டும்தான் பேய் பிடிக்கிறது, பெண்கள் மட்டும்தான் ஆடுகிறார்கள், பெண்கள் மட்டும்தான் மயக்கி விடுகிறார்கள். ஆனால் பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கோ எப்போதோ யாராலோ ஒரு பாதிப்பு, மனவியல் ரீதியான பாதிப்பு, உளவியல் ரீதியாக அவர்களை பாதித்து வாழ்க்கையை சிதைத்து விட்டது என்பதுதான் பார்க்கணும். ஒரு அருமையான கதையை சிவசங்கரி எழுதியிருப்பார். அந்த கதை ஒரு திருமணமே வேண்டாம் என்று ஒரு பெண் ஒதுக்குகிற வாழ்க்கையை சூழலை அது உருவாக்கிவிட்டது. எனக்கு கூட ஒரு ஜூனியர் பெண் இருந்தாங்க. ஆண்கள் என்றாலே அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு அவங்க இளவல் வழக்கறிஞராக இருந்தாலும் ஃபோனில் தான் எல்லாத்தையும் சொல்லணும். அவங்கள்ட்ட ஃபோனில் தான் அவங்கள எல்லாத்தையும் கேட்பாங்க. நான் அந்த காரியத்தை போய் செஞ்சுட்டு வரேன், செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஃபோன்லேயே சொல்லிவிட்டு அவங்க பாட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நானும் அவங்களுடைய நல்ல வசதியான வீட்டு பெண்மணி, நல்ல அழகாகவும் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒரு ஆணோடு எந்த பந்தத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதாகவே வாழ்க்கையை வச்சுருந்தாங்க. அப்படியான கேரக்டரில், அப்படியான வாழ்வியல் போக்குகளில் இருக்கக்கூடிய சிறுக்குகளை, வாழ்க்கையின் துயரங்களை, கஷ்டங்களை யோசபின் பாப்பா அவர்கள் அடுத்த தொகுப்பில் ஒரு காத்திரமான சிறுகதை தொகுப்பை நமக்கு தருவதற்கு இந்த தொகுப்பு வழிகாட்டி இருக்கிறது. ஆண்கள் பருந்துகளாக இருப்பவர்கள் என்றும் நாங்கள் மான்குட்டிகள் என்றும் பேசியிருந்தார்கள். நீங்கள் மான்குட்டிகள் என்பதை விட்டு பருந்துகளாக மாறுங்கள் என்று உங்களுக்கு சொல்லி, அடுத்த தொகுப்பு பருந்துகளின் பாய்ச்சல் பருந்துகளின் பாய்ச்சலாக இருக்கட்டும் என்று சொல்லி, இந்த அளவில் இந்த அருமையான சிறுகதை தொகுப்பை உங்கள் முன்னிலையில் பகிர்ந்து கொள்வதற்கு மிகுந்த நன்றி கடன் உரைகளாக நான் இருக்கிறேன். மிக சிறப்பான இந்த தொகுப்பு மிக அழகாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதை யாருக்கு அட்டைப்படம் போடாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க இருந்து அவங்களுக்கு கை கொடுத்துருக்கலாம் என்று நினைக்க தோன்றுகிறது. அவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்களை எங்கள் மூவரின் சார்பில் நீங்கள் தெரிவிங்கள். அந்த பெண்களுடைய முகங்கள் எதிலும் கண்களும் இல்லை, முகத்தில் எதுவுமே இல்லை. முகமூடிகள் அணிந்த பெண்களை போல இருக்கிறார்கள். முகமூடி அணிந்த பெண்களாக அடுத்த தொகுப்பு இருக்கக்கூடாது. முகமுள்ள அதீதமான வாழ்க்கையை பேசுகிற, வாழ்க்கையின் உணர்வுகளை சொல்கிற ஒரு அதீதமான ஒரு சிறுகதை கோப்பை நீங்கள் தர வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் வாழ்த்தி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி.